அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட விளாங்குடியில ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மதுரை விளாங்குடியில ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலுடைய கட்டி அமைச்சிருக்காங்க. இப்ப பாருங்க இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை. முன்பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 படி ஏறி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே உள்ள போகணும். முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப இந்த வீட்டோட உள்பக்கம் போய் பார்த்துருவோம். இப்போ முன்னாடி இருக்க அந்த பிரம்மாண்ட எம்எஸ் கேட்டை திறந்துருவோம். முன்னாடி சின்னதா ஒரு போர்ட்டிகோ இருக்கு. அடுத்தது வலது பக்கம் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல இபி கேபினட் இருக்கு. மோட்டார் சுவிட்சும் அங்கதான் கொடுத்துருக்காங்க. தலைவாசல் மிக அழகா அருமையா டிசைன் பண்ணியிருக்காங்க. டீக்குட்ல வெல் பாலிஸ்டோட அமைஞ்சிருக்கு. இது வடக்கு பார்த்த தலைவாசல். அருமையான டீக்குட்ல நல்லா வெல் பாலிஷ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இப்ப தளத்துல இருக்க டைல்ஸை பார்த்துருங்க. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த ஹாலு நல்ல ஒரு நீளமா ஸ்பேஷியஸா அமைஞ்சிருக்கு. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல தளத்துல அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஹாலில் ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட மல்டி கலர் லைட் எஃபெக்டோட பால் சீலிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டைல்ஸ் டிசைனையும் பார்த்துருவோம். அடுத்து இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. இது பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து இந்த பூஜா கப்போர்டு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெட்ரூமு. அடுத்து இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் இந்த பெட்ரூம்லயே அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த பெட்ரூம்ல நல்ல பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக சின்னதா ஒரு வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. மேல சீலிங்ல பிஓபில ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. வழக்கமா ஒரு பெட்ரூமுக்கு வேண்டியது ஜன்னல் வசதி, கப்போர்டு வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி. இது ஒரு இந்தியன் டைப்ல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் முழுதும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஹாலில் இருந்து நம்ம அடுத்த இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். அதுவும் சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் இதே கிளாசி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. கான்ட்ராஸ்டா ஆப்போசிட் வாலில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தளத்துல சேம் பேட்டர்ன்லயே 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கு நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. அது போக மேல பிஓபியில ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஒரு டெக்கரேட்டிவ் லைட் போட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மினி வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுல வித் மிரரோடைய அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாஃப்ட்ல ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. டைல்ஸ் சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க.
பாத்ரூம் வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்கு, வித் லூவர் கிளாஸோடய கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாத்ரூம்ல ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சனோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் பிஓபியில் ஒரு ஆர்ச் காமிச்சிருக்காங்க, அருமையாக இருக்குது. தளத்தில் பூரா 4க்கு 2 அதே ஷேம் பேட்டர்னில் வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் என்டர் கேபினெட்டு பிங்க் அண்ட் ஒயிட்டில் அருமையாக வேலை பார்த்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அண்டர் வார்ட்ரோப் பூரா போய் மாடுலர் கிச்சன் செட்டப்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கிரானைட்டில் மேட் அமைச்சிருக்காங்க. அடுத்து நல்ல பெரிய டைல் வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிச்சன் வார்ட்ரோப்பு. அது போக சின்ன வார்ட்ரோப் ஒன்று இருக்குது. ஃபுல் கபோர்டு ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்டெல்லாம் எல் டைப்பில் அதே சேம் பேட்டர்ன்லேயே அருமையாக லாஃப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த வீடு ரோடு உட்பட 2.25 சென்ட் இடத்துல கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு வடக்கு பார்த்த மனையில் கட்டியிருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனில் வால் ஃபுல்லாகவே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு ஜன்னல் வசதி இருக்குது. கிரானைட்டில் மேடை, மாடுலர் கிச்சன் செட்டப்பு. ரோடு உட்பட 2.25 சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க. பில்டிங் சதுரடி பார்த்தீங்கன்னா 600 சதுரடியில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு போர் வந்து 275 அடியில் போர் போட்டிருக்காங்க. ஒரு 30 அடி ரோட்டு மேலே நல்ல உயரத்தோட அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பாக சொல்லணும்னா 2 பெட்ரூம் வசதியோட இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க. வால் சீலிங் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் அமைச்சிட்டாங்க. ஃபுல் வார்ட்ரோப்பு கப்போர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுபோக லேஅவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டோட விலை வந்து 42 லட்ச ரூபா சொல்கிறாங்க, பேசிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க இந்த அழகான வீடை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம்.